யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் ட்ரம்போட குளோபல் டாரிஃபை ஸ்ட்ரைக் டவுன் பண்ண அந்த லீகல் லாஜிக் பேரு தான் அத்தாரிட்டி. இந்த மாதிரி ஹை ஸ்டேக்ஸ் விஷயத்துல நெகோஷியேட் பண்ண யாருக்கு சரியான அதிகாரம் இருக்கு அப்படின்ற இப்போதுதான் அந்த தெளிவுன்றது கிடைச்சிருக்கு. இதே லாஜிக் தான் உங்க கரியர்லயுமே செட் ஆகும். அப்ரைசல் டைம் அப்போ உங்க சேலரி நல்லா நெகோஷியேட் பண்ண உங்க பேச்சுல கிளாரிட்டி மற்றும் அத்தாரிட்டி இருக்கணும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூவை நீங்க இழக்கக்கூடாது. அப்போ ஒரு அத்தாரிட்டேட்டிவா ஒரு தெளிவா கம்யூனிகேஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இதை கொஞ்சம் பாருங்க. English I know to write, but when I speak mistake coming. I am good at writing in English, but I make mistakes when I speak. இது புரிஞ்சுதா? பாத்தீங்களா? இன்ஸ்டன்ட் கரெக்ஷன். இந்த கோர்ஸ் உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த தமிழ் டு இங்கிலீஷ் திங்கிங்லாக பயிற்சி மூலியமா சால்வ் பண்ணி அந்த கான்ஃபிடன்ஸை கொடுப்பாங்க. இதுல அன்லிமிட்டெட் ஸ்பீக்கிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. உங்களுடைய ஸ்பெசிபிக் டாஸ்கா இருக்கக்கூடிய இன்டர்வியூ, கிளையன்ட் கால், இமெயில், நெகோசியேஷன்ஸ் போன்ற விஷயங்களை ஆக்டிவிட்டி பேஸ்ட் மாடியூல்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பேசி பயன்படுத்தி நீங்க அந்த இடத்துல ஸ்ட்ரென்தன் ஆகலாம். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்து உங்களை கைட் பண்றதுக்கு, உங்களை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு ஹேபிட் மென்டரும் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மாதிரி டெடிகேட்டடான இங்கிலீஷ் கோர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ChatGPTலயோ ஜெமினிலயோ கிடைக்காது. முக்கியமா இதுல எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம யார் என்ன பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்கன்ற கவலை இல்லாம உங்க பிரைவேட் ஸ்பேஸ்ல உங்க கம்ஃபர்ட்ல நீங்க தேவைப்பட்ட இடத்துல இதை பயன்படுத்தி கத்துக்கலாம். இனி இந்த வாட்ஸ்அப் இங்கிலீஷ் கோர்ஸ், யூடியூப் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ்னு சின்ன வயசுல பண்ண அந்த முறையில் கற்றுக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் 75% ஆஃபரோட ஒரு ப்ரொஃபஷனல் சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனலில் மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ட்ரம்ப் இப்போ அதிரடியாக விதிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த இறக்குமதி வரி டாரிஃப் அப்படின்றது செல்லாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இதை பற்றி நம்ம 3 மாதம் முன்னாடியே ஒரு காணொலியில் போட்டிருந்தோம். பிரத்யேகமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வீடியோவுடைய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கோம், மறக்காமல் பாருங்கள். அப்போது நம்ம 2 விதமான சாத்தியக்கூறுகள் சொல்லியிருந்தோம். ஒன்று, மொத்தமாக இந்த டாரிஃப் விதிச்சதே செல்லாது அப்படின்றது அவங்களோட நீதிமன்றம் கொடுக்கலாம். இல்லை ஒருவேளை இந்த டாரிஃப் செல்லும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். 2 வகை. இதில் 3வது ஒன்று என்னன்னா, அந்த வரியை விதிக்கிறதுக்கான அதிகாரமே அதிபருக்கு கிடையாது. அமெரிக்காவுடைய அரசியல் சாசனத்தின்படி அது அவங்களுடைய காங்கிரஸுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போது இந்த தீர்ப்பை ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். 2 வீடியோவை இதை ஃபுல்லாக பார்ப்போம். ஏன்னா எல்லாருடைய பிஸ்னஸில் ஆரம்பித்து அனைத்து நபர்களுக்கும் உலகம் முழுக்க இதனால் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு பாதிப்பு இருக்குது. ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள். முதல்ல பிப்ரவரி 20ஆம் தேதி அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்டு 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதற்கு ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. 6 நீதிபதிகள் ட்ரம்ப்புக்கு எதிராகவும் 3 நீதிபதிகள் ட்ரம்ப்புக்கு சார்பாகவும் வழங்கும்போது 9ல் 6-3 அப்படின்னு இந்த தீர்ப்பு செல்லும்படி வந்திருக்கு. ஸோ இதனுடைய தீர்ப்புப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாரிஃப் அப்படின்றது ட்ரம்ப் வந்து தினம் வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு இருந்தார். 10%, சைனாக்கு 50%, 300%, 200%, இந்தியாவுக்கு 25%, ரஷ்யாட்டு இந்த ஆயில் வாங்கினதுக்கு ஒரு 25%, அப்புறம் நம்ம சிரிச்சா ஒரு 5 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்துச்சு. ஆனால் எல்லாமே ட்ரம்ப் பயன்படுத்தியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IEEPA அப்படின்ற ஒரு சட்டம், இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் அப்படின்றது தான். இந்த சட்டத்தின்படி அதிபருக்கு இந்த மாதிரியான இறக்குமதி வரியை விதிக்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை மையப்படுத்தி தான் கிட்டத்தட்ட இந்த 90% வரைக்குமான இந்த இறக்குமதி வரிகள் பல நாடுகளுக்கு விதிக்கப்பட்டது. இது கீழே தான் விதிக்கப்பட்டது. இப்போ அவங்களுடைய தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கணிசமான அளவு இறக்குமதி வரி அப்படின்றத ரத்து செய்கிறோம். ஏன்னா இந்த எக்ஸ்பான்சிவ் ஸ்பெசிடென்ஷியல் பவர்ஸ் டு இம்போஸ் டியூட்டிஸ் வித்தவுட் கிளியர் காங்கிரஷனல் ஆத்தரைசேஷன் கிடையாது அப்படின்றது தான். ஸோ அதிபர் நினச்சா இஷ்டத்துக்கு வரி விதிக்க முடியாது. அவங்களுடைய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய செனட்டர்ஸ், அது காங்கிரஸோடைய ஒப்புதலோடு தான் இதை பண்ண முடியும் அப்படின்றது தான். 170 பேஜுக்கான டாக்குமெண்ட் இது. ஒரு நீதிமன்ற உத்தரவு, வழக்கோடைய தீர்ப்பு. இந்த 170 பக்கத்தை நம்ம ஓரளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட சட்டம் IEEPA என்ற சட்டம் அதிபருக்கு தன்னிச்சையா டாரிஃப் விதிக்கிறதுக்கான, இறக்குமதி விதிக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுக்கல அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய மிக முக்கியமான ஒரு வார்த்தை இந்த தீர்ப்பில் வந்திருக்கிறது,
President falls short of the constitutional and statutory requirements necessary to impose such economic measures. The court's reasoning centered on the major questions doctrine, which requires explicit congressional authorization for executive actions that involve questions of vast economic and political significance அப்படின்றதா. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய பாதிப்பை அமெரிக்காவுக்கு, அதாவது பாதிப்புன்னு அவங்க சொல்கிறது நல்லபடியாவோ இல்லை கெட்ட விதமாகவோ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுக்கு அதிபருக்கான அதிகாரம் அப்படின்றது அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதிபர் அதை முடிவை எடுத்தால் கூட அதை காங்கிரஸ் அப்ரூவல் இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்றது தான். ஸோ இதில் கீ லீகல் ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஇபிஏன்ற சட்டமே இந்த மாதிரியான இறக்குமதி வரி விதிக்கிறதுக்கு ஆத்தரைசேஷன் வழங்க முடியாது. ஃபஸ்ட்டு அந்த சட்டத்தை பயன்படுத்தியதே தப்பு அப்படின்றது தான். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு வரி விதிக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய காங்கிரஷனல் ஆத்தரைசேஷன் கண்டிப்பாக தேவை அப்படின்றது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு டாக்டரின் அப்ளிகேஷன். அதாவது இது நாள் வரை இல்லாமல் சடனாக இவ்வளோ வரியை விதிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மாற்றம். இதுக்கும் காங்கிரஸ் இன்வால்மெண்ட் வேணும் கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் லிமிட்ஸ் அப்படின்றது யூனிலேட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் யூனிலேட்ரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிபருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் கீழே அரசியல் சாசனத்தை மீள முடியாது. அதிபருக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குது, அவங்களுடைய காங்கிரஸுக்கும் சில அதிகாரங்கள் இருக்குது அப்படின்றது தான். ஐந்தாவது பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொசீஜரல் லிமிட்டேஷன் மேட்டர்ஸ் அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த எமர்ஜென்சி பவர்ஸ், அவசரகால சட்டம் அப்படின்றது ஒரு அவசர தேவைக்கு தான். ஆனால் அவசரகால சட்டம் என்பது இயல்பாக இருக்கக்கூடிய ட்ரேட் லா ப்ரொசீஜர்ஸ், இறக்குமதி வரி சட்டங்களை மீற முடியாது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப்போடைய இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டப்படி பவர் டு யூனிலேட்டரலி இம்போஸ் அன்பவுண்டட் டாரிஃப். அதிபருக்கு, அமெரிக்க அதிபருக்கு அரசியல் சாசனத்தின்படி எந்த அளவுக்கு வேணாலும் வரி விதிக்கிறதுக்கு சுயமாக தன்னிச்சையாக முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படின்றது தான். அந்த மாதிரி நீங்கள் சட்டத்தை படிக்கிறதே தவறு அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போது என்னென்ன டேரிஃப் வந்து இன்வாலிடேட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். கனடாவுக்கு விதிக்கப்பட்ட இந்த அதாவது எமர்ஜென்சி சட்டம் ஐஇஇபிஏன்ற எமர்ஜென்சி சட்டப்படி கனடாவுக்கு விதிக்கப்பட்ட 25% டேரிஃபு, மெக்சிகோவுக்கு விதிக்கப்பட்ட 25% டேரிஃபு, சைனாவுக்கு விதிக்கப்பட்ட 10% பேஸ் டேரிஃபு, அதன் பிறகு ரெசிப்ரோக்கல் டேரிஃப். அதாவது எந்த நாடு எவ்வளோ வரி அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கிறாங்களோ அதே அளவுக்கான வரியை நாங்களும் விதிப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் எடுத்தது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா ஸ்பெசிஃபிக்காக எடுத்தோம்னா 2. அதாவது முதல்ல இந்தியாவுக்கு ட்ரம்ப் இந்த வரியை விதிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்து MFN மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படின்ற ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. அதன்படி அப்ராக்சிமேட்டாக ஒரு 3.5% இறக்குமதி வரியை விதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு ட்ரம்ப் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அதை 25% ஆக்கினார். இந்தியா அளவுக்கு அதிகமாக நமக்கு வரி விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெசிப்ரோக்கல் டேரிஃப், இந்தியாவோடைய இறக்குமதிக்கு அமெரிக்க இறக்குமதிக்கு இந்தியா விதிக்கிறாங்க 25%, ஸோ அதே அளவுக்கு நாங்களும் விதிப்போம் அப்படின்ட்டு. அதன் பிறகு 2 மாதம் கழித்து ஆகஸ்ட் மாதம் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் ஆயில் வாங்குறதுனால அதுக்கு பெனால்ட்டி ஒரு 25%. ஸோ 3%லேருந்து இது 50% ஆகுது. இப்போது அந்த 50%லேருந்து 25% நீங்கள் ரஷ்யாவிட்ட ஆயில் வாங்குறதை நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் எடுத்துட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்கிறது எவ்வளோ? 25%. அந்த 25%ல் 2 நாட்டோடைய பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் ஃப்ரேம் ஒர்க் படி, அதாவது 2 நாட்டோடைய வர்த்தக ஒப்பந்தத்தின் படி, அது இன்னும் முடியல, 18% ஆக்குனாங்க. இப்போது அது எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% அளவுக்கு வந்திருக்கு. அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்றது நமக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 18% இருக்குது. நாமளும் அமெரிக்க பொருட்களுக்கு 18லேருந்து 25 வரைக்கும் நம்ம விதிச்சுட்டு இருக்கோம். சில பொருட்களுக்கு 50-100% வரைக்கும் போகுது. இப்போ அது 18, அதாவது இந்தியாவிலேருந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு இப்போ ஏற்றுமதி செய்கிறீங்கன்னா இந்த தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 18% அளவுக்கு வந்து இருந்துச்சு. இப்போது இந்த ரூலிங்கில் ஒரு மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரி விதித்ததே செல்லாதுன்ற தீர்ப்பு வந்திருக்கு. அப்போ இந்த வரியை வசூல் பண்ணாங்க பார்த்தீங்களா, போன பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருட காலம் அமெரிக்கா விதித்த வரி, உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு கட்டி அந்த வரியை மீண்டும் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு புள்ளியும் வந்து நிற்குது. ஸோ இதில் வந்துட்டு
பென்வார்டன் பட்ஜெட் மாடல் படி, பென்வார்டன் பட்ஜெட் மாடல் அப்படின்றது பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தோட ஒரு மாடல் அது. அவங்களுடைய கணக்குப்படி எடுத்தீங்கன்னா 150 $175 பில்லியன் அளவுக்கான அதிகமாக வரி வசூல் செய்த இந்த இறக்குமதி வரி வசூல் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ 150 170. ஆனால் கோர்ட்டு தீர்ப்பில் இந்த மாதிரியான ஒரு இது வரல. பட் கோர்ட்டு தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வரி விதிச்சதே செல்லாத, அதற்கான அதிகாரமே அதிபருக்கு கிடையாது அப்படின்ற போது, அந்த வரி விதிச்சதை பேஸ் பண்ணி, அந்த ஆர்டரை, பிரசிடென்ட்ஸோட ஆர்டரை பேஸ் பண்ணி இவங்க வாங்கின இந்த வரி வசூலிச்ச அந்த வரி அப்படின்றது ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்ற பொருளும் வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சட்டப்படி IEEEPAன்ற அந்த சட்டப்படி இவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த வரி விதிப்பு அப்படின்றது இப்போ செல்லாதுன்னு தீர்ப்பாயிடுச்சு. இப்போ ரீஃபண்ட் மெக்கானிசம் எப்படி ரீஃபண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக நமக்கு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாரிஃப் காஸ்ட்டை ஏற்கனவே இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்க. இந்த கேஸுக்கு கொஞ்சம் கவனிங்க. 10 ரூபா இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பொருளோட மதிப்பு. இப்போ இந்த 10 ரூபாய்க்கு இந்தியாவுடைய ஏற்றுமதியாளர் 50% வரியை கட்டணும் அமெரிக்காவுக்கு. அப்போ 15 ரூபா ஆகுது லேண்டட் காஸ்ட். இந்த 5 ரூபாவில் இப்போ இந்த கோர்ட்டு தீர்ப்புப்படி எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 47% வந்து திரும்ப கொடுக்கணும். அதாவது 4 ரூபா 75 காசை இங்கே இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளருக்கு திரும்ப கொடுக்கணும். ஆனால் நடந்தது என்ன? 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை நாம் இப்போ ஒரு 12 ரூபாய்க்கோ 13 ரூபாய்க்கோ இல்லை 15 ரூபாய்க்கோ விற்கிறோம். ஏன்னா அதில் வரக்கூடிய இறக்குமதி வரியை முழுவதும் இந்தியாவுடைய ஏற்றுமதியாளர் ஏற்றுக்கலை. அவர் தன்னுடைய ப்ராஃபிட்டில், லாபத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த வரியை அப்படியே அங்கே பாஸ் ஆன் பண்ணுறாரு. ஸோ 10 ரூபா விற்றுக்கிட்டு இருந்த பொருள் இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா 15 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த எண்ட் கன்சியூமர், இப்போ அந்த ஏற்றுமதியாளர்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய இறக்குமதியாளர் வாங்கி அது கடைக்கு போய் கடையிலிருந்து மக்கள் வாங்கும் பொழுது அந்த பணத்தை ஏற்கனவே மக்கள் கட்டிட்டாங்க. இது இன்னமும் காம்ப்ளெக்ஸ் ஆக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பணத்தை அவங்க ரீஃபண்ட் பண்ணணும்னா அதுக்கு அவங்களுடைய பட்ஜெட்டில் ஒப்புதல் வேணும். அந்த பட்ஜெட்டுமே இப்போ வந்து பாஸ் ஆயிருச்சு. இப்போ பட்ஜெட்டில் இடைக்கால பட்ஜெட் அதுக்காக தாக்கல் செய்வாங்களா அப்படின்றதையும் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு நிறுவனமும் எவ்வளோ ஒரு அமெரிக்காவோட கோர்ட் கேஸ் போட்டு அமெரிக்காவில் சட்ட தீர்ப்பை வாங்கிட்டு தான் இதை போய் பண்ண முடியும் அப்படின்ற போது இது எத்தனை வருட காலம் ஆகும் அப்படின்றது தெரியல. இதில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருந்த ஒரு நீதிபதி ஜஸ்டிஸ் பிரெட் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக இந்த ரீஃபண்ட் அப்படின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகும்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல இறக்குமதியாளர்கள் இந்த காஸ்ட்டை கன்சியூமருக்கு பாஸ் ஆன் பண்ணிட்டாங்க. அப்போது ஏற்கனவே அமெரிக்க மக்கள் இதற்கான விலையை கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ரிகவர் ஆகிடுச்சு. ஸோ ரீஃபண்ட் அப்படின்றது எப்படி செல்லும் அப்படின்றது தான். ஆனால் அந்த ஜுடிஷியல் டிவிஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 6 ஜட்ஜு, இதில் மிக முக்கியமாக சீஃப் ஜஸ்டிஸ் ஜான் ராபர்ட்ஸ் அவர்கள் இதற்கு ட்ரம்ப்புக்கு எதிராக தீர்ப்பளிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி கூட ஒரு 5 ஜட்ஜு ட்ரம்ப்புக்கு எதிராக தீர்ப்பளிச்சிருக்காங்க. ட்ரம்ப்புக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நீதிபதிகள் மட்டும்தான். இந்த இடத்துல அதிபருக்கு வெளியுறவு கொள்கை மற்றும் தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, இதற்கு அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னும், அதே மாதிரி இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து ஒரு மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது யூ ஹாவ் அதர் வேஸ் யூ கேன் கோ அப்படின்றது தான் அவங்க வந்து கொடுத்துருக்கிறது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, those members of the Supreme Court who voted against our very acceptable and proper method of tariff should be ashamed of themselves. The decision was ridiculous, but now the adjustment process begins and we will do everything possible to take in even more money than we were taking in before. இந்த நீதிபதிகள் வெக்கி தலை குனியணும், இது நாட்டுக்காக நான் பண்ணது, ஆனாலும் இந்த தீர்ப்பை வந்து நாங்கள் இது பண்ண மாட்டோம், இன்னும் அதிகமான வரியை விதித்து இவங்களை வந்து உள்ளே கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு 21ஆம் தேதி காலையில் எல்லா நாடுகளுக்கும் 10% வரியை ட்ரம்ப் வச்சிருக்காரு. அப்போ ஏற்கனவே ட்ரம்ப் வரி விதிக்கிறதுக்கான அதிகாரமே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க சட்டப்படி அதிபருக்கு 15%க்கு கீழே 0லிருந்து 15% வரைக்குமான இறக்குமதி வரியை 180 நாட்களுக்கு எந்த விதமான காங்கிரஸ் ஒப்புதலும் இல்லாமல் அதிபரால் விதிக்க முடியும்னு இன்னொரு சட்டம் இருக்குது. ஸோ அந்த சட்டத்தை பயன்படுத்தி இப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் 10% எல்லா நாடுகளுக்கும் உடனடியாக அப்படின்றத ஒரு குளோபல் டாரிஃப் அப்படின்றத விதிச்சிருக்காரு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா,
2-3 நிட்டிகிரிட்டிஸ் இருக்கு. அதாவது ப்ரிசர்வ்டு செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிசர்வ்ட் செக்ஷன் 232. இந்த 232க்கு கீழே வர்றது ஸ்டீல், அலுமினியம், அப்புறம் சில ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ். இந்த இடத்துல 50% வரி. இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய ஸ்டீல், அலுமினியம் மற்றும் ஆட்டோ காம்பனன்ட்ஸுக்கு 50% வரி. இந்த இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி செக்ஷன் 301 அப்படின்றது சைனா ஸ்பெசிஃபிக்காக விதிக்கப்பட்ட ஒரு இறக்குமதி வரி. அதாவது சைனா அமெரிக்காவோட தொழில்நுட்பத்தை காப்பி அடித்து அதை சீப்பாக பண்ணி மீண்டும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஐபி தெஃப்ட்னு சொல்லக்கூடிய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட். இதை பேஸ் பண்ணி ஒரு செக்ஷன் 301 படி அவங்க வந்து இறக்குமதி வரி வச்சு இப்போது செக்ஷன் 232 படி விதிக்கப்பட்ட அலுமினியம், ஸ்டீல் வகைக்கான ஸ்பெஷல் டேரிஃப் 50%ன்றது இருக்க போகுது. அது இந்த கோர்ட் தீர்ப்புக்குள்ளே வராது. செக்ஷன் 301 சைனா ஐபி தெஃப்ட்னு சொல்லி திருடி அமெரிக்காட்ட மீண்டும் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு தனி வரி விதிப்பு இருக்குது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 201 அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது. அதுபடி அமெரிக்காவுடைய உள்நாட்டு உற்பத்தியாளர்களை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு வகையாக பார்த்தா ப்ரொடெக்ஷனிசம்னு சொல்லலாம். நம்ம நாட்டில் தான் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமாக. அதன்படி விதிக்கப்பட்ட இறக்குமதி வரி விதியும் செல்லாது. ஸோ இதில் ஸ்ட்ராங்கர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்றது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் சொல்லக்கூடியது பிரசிடென்ட்டோட இதில் அவர் கண்ட்ரி இஸ் அ ஹாட்டஸ்ட் கண்ட்ரி எனிவேர் இன் த வேர்ல்ட் ரைட் நவ் அண்ட் இட் வாஸ் அ டெட் கண்ட்ரி 1.5 years ago. நான் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இது ஒரு செத்துப்போன நாடாக இருந்துச்சு, பொருளாதாரமாக இருந்துச்சு. நான் தான் இப்போ பேசி இது உலகம் முழுக்க பேசும் பொருளாக அமெரிக்கா இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இவருக்கு ஒரு பெரிய செட்பேக் அப்படின்றது கண்டிப்பாக நடந்திருக்குது. ஸோ இப்போது செக்ஷன் 122 படி எடுத்தீங்க, நியூ டாரிஃப் ஃப்ரேம் ஒர்க் படி எடுத்தீங்க அப்படின்னா 10% அப்படின்றது இறக்குமதி வரி. அப்போது இந்தியா கிட்ட ட்ரேட் டீல் நெகோஷியேட் பண்ணும்போது 18% பேசினாங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா கிட்ட நாங்கள் பேசினதில் எந்த மாற்றமும் கிடையாது, நம்ம நட்பு நாடுகள் அது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கக்கூடிய $1 பில்லியன் கொஸ்டின், நமக்கு 18% வரியா இல்லை ஏற்கனவே எம்எஃப்என் ஸ்டேட்டஸில் இருந்த 3 ப்ளஸ் இப்போ குளோபல் டேரிஃப்னு இவங்க வச்சிருக்கக்கூடிய 10% எல்லாருக்கும், ஸோ 13% அப்படின்ற போது இது ஆல் லைக்லி 13% இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ரிலீஃப்னு நான் சொல்லுவேன். அது தவிர இப்போ இந்த பேச்சுவார்த்தை, இந்த இந்தியா அமெரிக்காவுடைய அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ன்றது இன்னும் முடிவுக்கு வரலை. இப்போ இந்த இடத்துல இந்தியாவுக்கு ஒரு வலிமையான பேரம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்க நீதிமன்றத்தை மீறி, சுப்ரீம் கோர்ட்டோடைய பெஞ்சை மீறி அவங்களால எதுவும் பண்ண முடியாது. இப்போ அவங்க விதிச்ச டாரிஃப் இந்த 10%மே 180ன்னு சொன்னால் 150 நாட்களுக்கு மட்டும்தான் செல்லும். அதன் பிறகு அது இவங்களுடைய அப்ரூவலுக்கு போகும். ட்ரம்ப் இதை தாண்டி ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்தால் கூட அதுவும் இந்த தீர்ப்பை பேஸ் பண்ணி அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டது இல்லை அப்படின்ற போது ட்ரம்ப் இந்தியா கிட்ட நெகோஷியேட் பண்ணும்போது நான் எதிர்பார்த்த மாதிரி 10% 15% உள்ள ஒரு பிராக்கெட்டில் தான் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்குது. இது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போது இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஇபிஏ அப்படின்றது இவங்க வந்து இது பண்ண முடியாது. ஸோ இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க, அதாவது இவங்களுடைய பாராளுமன்றம் என்ன பண்ணும்? இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த டேரிஃபை அப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்போ டேரிஃபை அப்ரூவ் பண்ணணும், ட்ரம்ப் எடுத்தது சரி நாங்கள் அப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு அவ்வளோ பேருடைய ஆதரவு அப்படின்றது ட்ரம்ப்புக்கு வந்து தேவைப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சட்ட திருத்தத்தை மூவ் பண்ணி ஐஇபிஏன்ற சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்து அதன் மூலியமாக அந்த சட்டத்தையே மாற்றும் போது இந்த கோர்ட்டோட தீர்ப்பு வந்து செல்லுபடி ஆகாதுன்ற ஒரு நிலைமைக்கு வரும். இல்லைன்னா மீண்டும் புதுசாக ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியை டேரிஃபுக்குன்னே தனியாக உருவாக்கி அதுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி அதன் மூலியமாக கொண்டு வர்றது. இல்லை பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் அப்ரோச்சாக பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு எதிர்கட்சியுமா இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக்ஸையும் கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு இவர் கொஞ்சம் சாந்தமாக போய் அவங்க மேலே போடப்பட்ட சில வழக்குகள்லாம் பின்வாங்கி ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. இப்போது நமக்கு வந்து இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லீகலாக இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனை வந்து ஏற்படுத்தியிருக்கு. பட் ட்ரம்ப்போடைய பல்லு பிடுங்கப்பட்டிருக்கு அப்படின்றத மட்டும் நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். இதை தான் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த தீர்ப்பு வந்து இப்போ வந்திருக்குது. அமெரிக்கா அதிபருக்கு உண்டான அதிகாரமே இன்றைக்கி அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு வகையாக பாசிட்டிவாக நம்ம பார்த்தா கூட இதில் நிறைய அன்சர்டனிட்டிஸ் அப்படின்றது இருக்குது.
செகண்ட் வீடியோவில் இதை பற்றி இன்னொரு டீட்டெயில்டு அப்ரோச்சை நம்ம எடுப்போம். அது என்னன்றதை செகண்ட் வீடியோவில் பாருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.